நம்ம விஜய் காவேரி செல்லங்களோட காதல் என்றைக்குமே முடியக்கூடாது, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும், நம்ம ஆசை உள்ள வரைக்கும், ஆயுசு உள்ள வரைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கருத்தை தெரிவிச்சிருங்க. ஐ லவ் வீக்கா அப்படின்னு போட்டு. அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க. இப்போ நம்மளோட காதல் விஜய் காவேரியோட ஊடலில் கூடல் அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே அன்பு ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து நமக்காக, நம்ம வீக்காவுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம கங்கா, காவேரி, விஜய் 3 பேரும் கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. காரில் அழகான காதல் பயணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் அப்பப்போ நடுவில் சின்ன சின்ன ஊடலுங்க. அந்த ஊடல் தாங்க நம்ம வீக்காவோட காதலிக்கு பெருமை, ஹைலைட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மண்டமேல இருக்க கொண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் இவங்களோட காதலில் இருக்கிற ஊடல் தாங்க அந்த கொண்டைங்கிறது. என்னமோ தெரியலைங்க, அந்த 2 செல்லங்களும் அடிச்சுக்கிறதும் பேசிக்கிறதும் கூடிக்கிறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு காதல் ஜோடியை எங்கேயுமே பார்க்கலன்னு தான் சொல்லலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போமா. இப்போ சாப்பிட்டுட்டு பில்லு பே பண்ணிடுறாங்களா, அதுக்கப்புறம் கொடுத்துட்டு வராங்க. வரையிலே கொஞ்சம் இடி அந்த உரசல் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறிடுறாங்களா. அப்பா ஓரளவுக்கு சாப்பிட்டாச்சு அப்படிங்கிறாங்க. என்னது ஓரளவுக்கா? என்ன ஃபுல்லாக சாப்பிடலையா? அப்போ வா அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க தலைவர். அதெல்லாம் வேணாம், நீ தானடி சொன்ன ஓரளவுக்குன்னு. எனக்கு ஓரளவுக்கு தான், பாப்பாவுக்கு புல்கட்டு கட்டிட்டேன். அடிப்பாவி, அப்போ பாப்பாவுக்கு தனியாக உனக்கு தனியாக வேற சாப்பிட்றியா? ஆமாம், பின்ன விஜய் பிள்ளைன்னா சும்மாவா என்ன? உங்கள் பிள்ளை செம்மையாக இன்னும் கேட்குது. அவங்களுக்கு தனியாக சாப்பாடு கொடுத்துட்றேன் தெரியுமா, எனக்கு தனியாக. நான் போனால் போதுன்னு பிள்ளைக்காக கொடுத்து விட்டு நான் பாதி வயிறு எம்டியாக தான் இருக்குது, எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது தெரியுமா. அப்போ இன்னும் வயிறு உனக்கு எம்டியாக இருக்கா? ஆமாம். ஐயோ வா, வேணாம் காருக்கெல்லாம் உட்காந்தாச்சு, நம்ம கிளம்புவோம். போகிற வழியில் ஏதாவது சிறுதீனிகள் வந்தால் வாங்கி சாப்பிட்டுக்குவோம். அடிப்பாவி, இப்போவே நல்லா சாப்பிட்டா உனக்கு இன்னும் சிரித்தீனியா? கண்ணு வைக்காதீங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. வண்டி போயிட்டே இருக்குதுங்க. போகையில் பார்த்தா அழகாக கிராமம் கொஞ்சம் அவுட் சைடாக போயிட்டு இருக்கிறாங்க. நல்லா இயற்கையாக இருக்குல்ல, 2 பக்கட்டும் நல்லா 2 இருபுறங்களும் பார்த்தீங்கன்னா கருவேலை மரங்கள் அதிகமாக இருக்குது. வீடுகள் அங்கங்கே சின்ன சின்னதாக இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரம்? போகலாம். தாத்தா தான் அட்ரஸ் கொடுத்துருக்காருல, அங்கே போய் என்னென்ன நமக்கு கெட்டது இருக்குது எல்லாம் விலகணும், நம்ம பக்கத்தில் சுற்றி இருக்கிற, நம்ம பக்கத்துலேயே இருக்கிற எல்லாத்தையும் ஓட்டணும் அப்படின்னு விஜய் வந்து சாடமாடையா சொல்ல, அப்படியே காவேரி முறைக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்க, பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஒதுங்கணும், விரட்டணும் அப்படின்னா பக்கத்தில் என்ன தானே சொல்கிறீங்க? நான் வந்து உங்களுக்கு தொந்தரவா, எல்லாம் விலகணுமா அப்படின்னு கேட்க, நான் ஒன்றும் சொல்லலடா, நம்மளை சுற்றியே இருக்குமாமே கெட்டது நல்லது எல்லாமே, அதனால் கெட்டதை ஓட்டணும் அப்படின்னு தான்டா சொல்ல வந்தேன். இப்போ நம்ம வீட்டிலே வந்திருக்காங்க பற்றியா, அதை சொல்ல வந்தேன்டா, நான் ஒன்றும் சொல்லலடா அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன சொல்லலையா? நம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்பிட்டியா? அப்போ தான் உண்மை ஒட்டே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. தோள்பட்டியில் நச்சுன்னு அடிக்க வண்டி அங்கிட்டு இங்கிட்டு போகுது. கங்கா இருந்துட்டு, பார்த்து என்ன விஜய் சும்மா வரமாட்டிங்களா அப்படின்னு கேட்க, நான் என்ன கோதாவரி சொன்னேன், உங்கள் தங்கச்சி தான், அவள் சும்மா தான் வந்தா, நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் விரட்டணும், தூர ஓட்டணும் அப்படின்னு சொன்னீங்க. பாத்தியா, என்ன தந்தாலும் உன் தங்கச்சி உங்கள் அக்கா அப்படி விட்டு கொடுக்குதுங்களா? அக்கா தங்கச்சி கூட்டணி நமக்கு தான் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சோகமாக முகத்தை காட்ட, அப்படிலாம் சொல்லாதீங்க பாஸ், உங்களுக்காக தான் சிங்கக்குட்டியோ இல்லை சிங்க பெண்ணோ வரப்போகுதுல, இன்னும் 4 மாதம் வந்து எங்கள் அப்பாவை ஏன் இப்படி பேசுகிற, எங்கள் அப்பாவை ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு என்னை தான் அடிக்கும். அதுக்கப்புறம் நான் மட்டும் தனி மரமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா? நல்லா இருக்கே, அப்படியா? ஆமாம், அதுலேயும் பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா அப்போ பக்கம் தான் நிற்கும், எங்கள் அப்பாவை ஏதாவது சொன்னேன் அப்படின்னு என்கிட்ட தாங்க மல்லு கட்ட போகுது. ஐயோ ஜாலி. காவேரி நிஜமாவா? அப்போ என்னோட சிங்க பெண்ணு எனக்காக பேசுவாளா? ஐயோ காவேரி பிள்ளையே சீக்கிரம் வாடி என் தங்கம் அப்படின்னு வைத்து அப்படி தடையை முத்தம் கொடுக்குறாரு. அப்படி பார்க்குறாங்க. அப்படியே முறைச்சி பார்க்க, கோச்சுக்காதட்ட செல்லாம், எத்தனை பிள்ளைங்க என் பக்கம் இருந்தான்னு, நான் என் பொண்டாட்டி பக்கம் உன் பக்கம் தான் நிற்பேன் அப்படிங்கிறாங்க. போங்க அப்படி சொல்லி திரும்புகிறாங்க. கங்கா பார்க்குறாங்களா, வந்துக்கிட்டு இருக்கையில கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த உப்பு ஐஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, சேமியா ஐஸு, அந்த வண்டியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல் மாதிரி இருக்குது, அங்கே பிள்ளைங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. விஜய் வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு கோதாவரி சொல்ல, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் வாங்கிட்டு அவங்க ஸ்கூலுக்குள்ளே போயிடுறாங்க. அடுத்து ஒரு மரம், புளிய மரம் எல்லாம் இருக்குது. தனியாக கொஞ்சம் அவுட்டோர் மாதிரி தாங்க இருக்குது. பார்த்தா அந்த ஐஸ்கிரீம் வண்டியை பார்க்குறாங்க. ஐஸ் வண்டி, உப்பு ஐஸ் வண்டிங்க. எனக்கு உப்பு ஐஸ் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே இந்த வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இறங்க போகிறாங்க. அதெல்லாம் இறங்க வேணாம் இரு அப்படின்னு சொல்ல, அக்கா கேட்குறாளே, நான் எதுக்கு இருக்கேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னு, அட்டா மச்சி நிச்சி மேலே இவ்வளோ பாசமாக,
என்னடி அப்படின்னு சொல்லல கோதாவரி என்ன பண்ணுறாங்க, இருங்க இருங்க யாரும் போவேணாம், எனக்கு நானே காசு கொடுத்து நானே வாங்கி தின்னா தான் எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த உப்பு ஐஸ் இந்த சேமியா ஐஸ் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானே போகிறேன் அப்படின்னு கதவை திறந்துட்டு இறங்குறாங்க. பாத்தியா, உன் அக்கா நம்ம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறோன்னு இறக்கி விட்டு போகுது. ரொம்ப தான் ஆசை. என்னங்கடி என்னடி நினச்சிட்டு இருக்க? அப்படியா மாமா, ரொமான்ஸ் பண்ணணுமா, பண்ணிக்கோ பண்ணிக்கோன்னு நீ கையையும் கண்ணத்தையும் என்கிட்ட காமிக்கணும், ரொம்ப பிகு பண்ணுற அப்படின்னு சொல்ல, ஓ எங்கள் அக்கா வந்து நம்ம 2 பேரும் கண்ணத்தையும் காதலையும் முத்தம் கொடுத்துக்கணும் அப்படி நான் இறக்கி விட்டு போகிறா? அப்படிலாம் இல்லை, இருந்தாலும் அவங்க இறங்கி போகிறது சரி விடு அப்படிங்கிற பார்க்குறாங்க. ஜன்னல் வழியை எட்டி பார்க்குறாங்களா, கண்ணாடி இறக்கி விட்டுட்டு கரெக்டாக வந்து கங்கா போயிட்டு காசை கொடுக்குறாங்க, சேமியா ஐஸ் வாங்குறாங்க. அழகாக அப்படியே சூப்பர், ஐயோ டேஸ்ட்டாக இருக்கே அப்படிங்கிறாங்களா. கண்ணாடி ஏத்துடி ஏத்து அப்படின்னு சொல்ல கண்ணாடி ஏற்றி விட்டுறாரு. வேணாம் எதுக்கு, இருக்கட்டும் அக்காவை பார்க்குறேன்ல, அக்காவை பார்க்காதடி இங்கே மாமா பாருடி, அக்கா உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி அப்படியே அவங்க அதாவது காவேரி மடியில் அப்படியே படுத்துக்கிட்டு அந்த கண்ணாடியை ஏற்றுறாங்களா. ஹலோ அப்படிங்கிறாங்க காவேரி. ஏன்டா என்ன அப்படின்னு கேட்க, கண்ணாடியை ஏற்றுறதுக்கு உங்ககிட்டயே சுவிட்ச் இருக்குல்ல, அங்கேருந்தே ஏற்றலாம்ல, இங்கே வந்து இப்படி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு ஏற்றுனா தான் கண்ணாடி ஏறுமோ, கரெக்டாக பயப்புல கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்ட்டு. இல்லை காவேரி, அங்கே சுவிட்ச் ஆன் ஆக மாட்டேங்குது, அதனால தான் இங்கே வந்தேன். அங்கே ஆனா தான் இங்கே ஆன் ஆகும் தெரியுமில்ல, அது என்னமோ ஓகே தான், அது கரெக்டு தான் சொன்னேன் காவேரி, இங்கே ஆனான்னா இங்கே ஆனானத்தான் அப்படின்னு தன்னையும் வயிற்றுல தன்னோட மார்பில் கையை வச்சு காவேரி மார்பில் கை வைக்கிறாங்க. இங்கே ஆன் ஆனால் தான் இங்கே ஆன் ஆகுது, என்ன பண்ணுறது, இங்கே தானே கரண்ட்டு பாஸ் ஆகுது அப்படின்னு காவேரி பார்த்தே சொல்ல, உங்களை அடிச்சேன்னு வைங்களேன் அப்படிங்கிறாங்க. சரிடா, அப்படியே இந்த கண்ணாடி ஏற்றி விடுற மாதிரி என் தங்கத்தை ஒரு முத்தம் கொடுக்க வந்தேன் அப்படின்னு டக்குன்னு கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்குறாரு. சொல்லிக்கிட்டு கீழே பார்த்தா என்ன பண்ணுது உங்கள் ஆள், உங்கள் அக்கா என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்குறாரு கோதாவரியை. அப்படியே அழகாக சப்பிட்டு, என்ன ஐஸ்கிரீம் ஐஸை சப்பி முடிச்சுட்டு தான் வண்டிக்கு ஏறுமோ, விடுங்க அக்கா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அங்கே வர்றாங்க 2-3 ரவுடி பசங்க வந்துட்டு, எவ்வளோ ஐஸு அப்படின்னு கேட்க, வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா தான் அப்படிங்கிறாங்க. 10 ரூபாயா, ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு கங்காவை பார்த்து அப்படியே மேலே கீழே பார்க்குறாங்க. பரவாயில்ல, ஆனால் 10 ரூபா இல்லையா, நிறையாவே கொடுக்கலாம், கலரு சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்கே, நல்ல ஹைட்டு, ஐஸு எப்படியா செஞ்சியா இல்லை அப்படிங்கல கோதாவரிக்கு கோவம் வருது. ஐஸ்கார் பார்க்குறாரு, அண்ணே தம்பியெல்லாம் எதுக்குப்பா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, கிளம்புங்க கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. என்னையா கிளம்புங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கங்கா பக்கத்தில் வராங்க. என்னம்மா ஐஸை சாப்பிட்றீங்களா, ஒரு ஐஸு சாப்பிட்றதே அப்படிங்கிற மாதிரி, என்ன அழகாக சாப்பிட்ற, எவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்க செம்ம காண்டாகுது. இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதையை போறியா என்ன அப்படின்னு இங்கே கங்கா கத்துறாங்க. என்ன மரியாதை கிரியாதன்னு பேசுகிற அப்படின்னு கையை ஓங்கி பேசுகிறவெல்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு கையை பிடிக்க சும்மா விடுவாங்களா என்ன. கரெக்டாக விஜயும் பார்த்துடுறாங்க. விஜய்னு கத்துறாங்க நம்ம கங்கா. உடனே டக்குன்னு விஜய் இறங்கிடுறாருங்க. இறங்கி ஓடி பாஞ்சு போயிட்டு அடி கொடுக்குறாரு. நம்ம தலைவரோட அடி சும்மாவா என்ன, அடி 2-3 பசங்களையும் அடி துவம்சம் பண்ணுறாரு. இங்கிட்ட அங்கிட்டும் அப்படியே அதில் நம்ம காவேரி கீழே இறங்கிடுறாங்க. வந்து வேகமாக, ஐயோ வேணாம் விடுங்க, அவங்க எதுவும் போகிறாங்கல்ல, போகிறவங்களையும் மறுபடியும் பிடிச்சி அடிக்கிறாருங்க. ஏன்னா கையை பிடிச்சிட்டாங்களாம், கோதாவரி கையை பிடிச்சிட்டா. ரஜினி சொல்வார்ல, ஏன் முக்கு மேலே கையை வச்சுட்டாங்கிற மாதிரி கோதாவரி கையை பிடிச்சிட்டான் அப்படின்னு அடிக்கிறாங்க. ஐயோ விடுங்க 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 பாஸ் விடுங்க அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சிட்டு இருக்காங்க, பொண்ணுங்களெல்லாம் இவங்க வாட்டுக்கு கலாய்ப்பாங்க, இவங்க 1-2 பேர் பண்ணுறதுனால தான் எல்லா ஆம்பளைங்க மேலேயும் தப்பாக வருது அப்படின்னு சொல்லி அடி ஐஸ்காரை பார்க்குறாரு. அடிங்க தம்பி, இவங்க அந்த பொண்ணு பாவம் என்ன மாதிரி கலாட்டா பண்ணுறாங்க, என்ன ரேட்டுலாம் கேட்குறாங்க, ரேட்டு கேட்டாங்களான்னு மறுபடியும் அடிக்க, ஐயோ விடுங்க அவங்க எதோ போகிறாங்கல்ல, நம்ம போகிறது முக்கியமான வேலைக்கு, விடுங்க மாமா, என் மேலே அன்பு இருந்தால் விடுறீங்களா இல்லையா, அக்கா சொல்லுக்கா அப்படிங்கல கோதாவரி பார்க்குது. ஆமாம் விஜய் விடுங்க விஜய் அப்படிங்கிறாங்க. அவங்க இதை ஓடுறாங்கல்லன்னு சொன்னாலும் கேட்காம ஓடி துரத்தி ஐயா மன்னிச்சிருங்கய்யான்னு சொல்லி கெஞ்சுற அளவுக்கு மன்னிப்பு கேட்க வச்சுட்டு தாங்க விரட்டிட்டு வராரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே காவேரிக்கு செம்ம கோவம் வருது. சொல்ல கேட்காம போகிறாரே அப்படின்னுட்டு அப்படியே அந்த மரத்தடியில் உட்காந்துடுறாங்க. உட்காந்த கையோட பார்க்குறாங்க. நம்ம கங்கா உட்காந்துறாங்க. என்னடி விடுடி அப்படின்னு சொல்லிட்டு கீழே பக்கத்தில் வராரு. ஐயையோ கோவத்தில் இருக்கிறாளே, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, சும்மாவே ஆடுவா, இப்போ சலங்கை கட்டியாச்சா, என்னடா விஜய் ஏன்டா இப்படி கொதிச்சு போனேன், உன் பொண்டாட்டிக்கு பிடிக்கல, லைட்டாக 2 தட்டினோட நிப்பாட்டிருக்கலாம், அப்படி என்னடா கோவம், உன் மச்சனிச்சியை அடித்தான் பிடிச்சான் அப்படிங்கிறக்காண்டி பொண்டாட்டி மனசு சந்தோஷப்படும்னு நீ அடிச்சிட்டியே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு பக்கத்தில் வர்றாரு. டக்குன்னு காவேரி எந்திரிச்சு அங்கிட்டு போய்க்கிறாங்க. அங்கிட்டு போனோன்னே சரி ரைட்டு சரி கோவத்தில் இருக்கிறான் நம்ம ஆள் அப்படின்ட்டு அப்படியே இங்கே பாரு காவேரி, நான் ஒரு தப்பும் பண்ணலை அப்படிங்கல, பேசாதீங்க, நான் சொல்கிறது நீங்கள் கேட்கவே இல்லை அப்படின்னு இங்கிட்டு திரும்புகிறாங்க. விஜய் என்ன பண்ணுறாரு,
உனக்கு மட்டும்தான் கோவம் வருமா? நான் யாருக்காக போனேன்? உன் அக்காவுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு இங்கிட்டு திரும்பிக்கிறாரு. 2 பேரும் இங்கிட்டு அங்கிட்டு திரும்பிக்கிறாங்களா. இவங்க காவேரி கோதாவரி என்ன பண்ணுறாங்க, கடைசி ஐஸை சப்பி எடுக்கிறாங்க. விஜய் பார்க்குறாரு, அடப்பாவிங்களா, சண்டை போட்டதே ஒன்றால் தான் நாங்கள் 2 பேரும் வட துருவம் தென் துருவமாக இருக்கிறோம். நீ ஜில்லா நல்லா ஐஸ்கிரீம் தின்னுக்கிட்டு இருக்கு, சப்பி சப்பி திங்கிது பாரு பக்கி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சாப்பி முடிச்சிடுறாங்க. சேமியா ஐஸு சூப்பர் அப்படின்ட்டு. இப்போ என்ன நடந்துச்சு, நல்லபடியாக ஒருத்தனை அடித்து விரட்டிட்டாரு. உன் புருஷன் நல்லா தானே பண்ணாரு. காவேரி என்னடி அப்படிங்கல. அப்படியே 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் பேசாமல் இருக்காங்க. என்னப்பா பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாமா, 2 பேரும் இப்படி நிற்கிறீங்களே அப்படின்னு கேட்க, உனக்கு நக்கலா இருக்காக்கா? என்னடி அப்புறம் 2 பேரும் இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? என்ன பண்ண போகிறீங்க? என்ன விஜய் கிளம்பலாமா? நானா கிளம்ப மாட்டேன், உங்கள் தங்கச்சி தான் கோச்சுக்கிட்டாங்க நிற்கிறா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, ஏய் எந்திரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வாடி அப்படின்னு கூப்பிட்றாங்க. கங்கா எந்திரிச்சுக்கிட்டு, இல்லைக்கா அவர் நான் சொன்னதை கேட்கவே இல்லை, எனக்கு கோவமா வருது. சரி விடு, இப்போ என்ன? அவர் யாருக்கா, என்னை எப்படி தெரியுமா பேசுனாங்க? அக்கா என்னக்கா நினைக்கிறா, அவங்கள அடிச்சாச்சுல, ஓடி போகிறவங்களையும் தேடி பிடிச்சி அடித்தா ஏதாவது அவங்க ஒன்று கிடக்க ஒன்று அடிச்சிட்டாங்கன்னா அவங்க 3 பேர் ரவுடிங்கக்கா, இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்னக்கா பண்ணுவேன்? ஆஹா நெஞ்ச நக்கிட்டாலே அப்படிங்கிற மாதிரி. ஆஹா இப்போ கோச்சது பூரா எனக்கு எதுவும் ஆயிரும்னு தான் என் செல்லக்குட்டி கோச்சுக்கிடுச்சா, என் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வராரு. போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வர்றாங்களா. அக்கா நீ முன்னாடி உட்காந்துக்கக்கா, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு பின்னாடி போய் உட்காடுறாங்க. என்ன ஆச்சு அப்படிங்கல. ஏன் பின்னாடியே 2 பேரும் உட்காரலாம், ஆனால் பார்த்தா கங்கா பார்க்குறாங்க. ஏன் இதெல்லாம் என்ன, கோதாவரி நீங்கள் முன்னாடி உட்காந்துக்கங்க அப்படிங்கிறாங்க. கங்காவும் முன்னாடி உட்கார. காவேரி கோவமாக வர்றாங்க. கண்ணாடி அப்படியே நிமித்தி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. காவேரி என்ன பண்ணுறாங்க, மெல்ல அப்படியே நிமிந்து பார்க்குறாங்க கண்ணாடியில். கரெக்டாக விஜய் வச்சக்கன்னு வாங்காமல் காவேரி பார்க்க படக்குன்னு திரும்பிக்கிறாரு. ஏ நீ பார்க்க மாட்டேன்னு நீ என்னை பார்த்துட்டியடி, நீ பார்ப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் கண்ணாடியை கரெக்ட் பண்ணி உன்னை கரெக்ட் பண்ணேன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அப்படின்னு சொல்லி திரும்ப அப்படியே முறைச்சிக்கிறாங்க. சரி விடுமா, இப்போ என்ன ஆச்சு, ஏன் கோச்சுக்கிற அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு திரும்பிக்கிறாங்க. அக்கா ஏக்கா விடுக்கா அப்படிங்கல. அதெல்லாம் முடியாதுடி அப்படின்னு சொல்ல உடனே விஜய் பார்க்குறாங்க. சரி இவ திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை செம்ம ஸ்பீடில் விட்றாருங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆகுது காவேரி. அக்கா என்னக்கா வண்டி ஏக்கா இவ்வளோ வேகமாக ஓட்டுறாரு, அவர் மெதுவாக ஓட்ட சொல்லுக்கா அப்படின்னு சொல்ல, விஜய் என்ன அப்படின்னு கேட்க, அவன் ஏன் கோவமாக வர்றா, சிரிக்க சொல்லுங்க, அப்போ தான் நான் மெதுவாக ஓட்டுவேன் அப்படின்னு விஜய் சொல்ல, ஏய் கொஞ்சம் சிரிடி. நான் எப்படி சிரிப்பேன், கோவமாக இருக்கேன், அவர் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன், என் பேச்சை கேட்கல இல்லை அப்படின்னு சொல்ல அப்படியே பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், உங்கள் தங்கச்சி வந்து நல்லா சிரிச்சா தான் நான் வண்டியை மெதுவாக ஓட்டுவேன் அப்படின்னு வேகமாக ஓட்ட, சரி அக்கா தங்கச்சி சிரிடி காவேரி சிரி அப்படின்னு கங்கா கெஞ்சுறாங்க. சரி ஹீ அப்படிங்கிறாங்க. ஏன்னா பயம் வந்துடுச்சு, வேகமாக ஓட்டவும் வயிற்றுல பாப்பா இருக்குது, கேட்க மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஈ அப்படின்னு சிரிக்கிறாங்களா. கண்ணாடியில் பார்க்குறாரு. ஆனாலும் காமிச்சிக்காம, கோதாவரி உங்கள் தங்கச்சி சிரிச்சிட்டாங்களா? சிரிச்சிட்டாங்க விஜய் அப்படின்னு சொல்ல, இல்லையே சிரித்தது தெரியலையே அப்படிங்கல. கண்ணாடியில் பார்க்குறாங்க. ஈன்னு மறுபடியும் சிரிக்க, ஐயோ கோதாவரி அதுக்கு அவள் சிரிக்காமல் வர்றதே நல்லது அப்படிங்கிறாங்க. அதைத்தானே நானும் செஞ்சேன் அப்படின்னு மறுபடியும் மூஞ்சி தூக்க, என்ன கோதாவரி மறுபடியும் தூக்குறாங்க அப்படின்னு வண்டியை வேகமாக விடுறாரு. ஐயோ காவேரி நீ சிரிச்சிருடி, வண்டியை வேகமாக விடுறாரு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. சிரிச்சாதான் நான் மெதுவாக ஓட்டுவேன் அப்படின்னு சொல்ல மறுபடியும் நார்மலாகி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கக்கன்னு சிரிச்சிடுறாங்களா. கண்ணாடியில் பார்க்குறாரு, அவங்க நார்மலாக சிரிக்கிறது தெரிஞ்சிருது. அப்பாடா அப்படி சொல்லிட்டு வண்டியை கூலாக விட்டுட்டுருக்காருங்க. அமைதியாக போயிட்டுருக்கல போகுது கடைசியாக பார்த்தா வண்டி நிற்கிது. வண்டி நின்ற கையோட காவேரி பார்க்குறாங்க. அக்கா அதான் சிரிச்சிட்டேன்ல, அப்புறம் ஏன் வண்டி நின்றுருச்சு, ஓவராக நிற்கிது அப்படின்னு கேட்க, என்னாச்சு அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. என்னன்னு தெரில, வண்டியில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. இறங்கி பார்த்தா வண்டி டயர் பஞ்சரு. ஐயோ பஞ்சரு அப்படிங்கிறாங்க. பஞ்சரா அப்படின்னு காவேரி பார்க்க, ஆமாம் கோதாவரி உங்கள் தங்கச்சி மூஞ்சி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போணுச்சுல, அது மாதிரி பஞ்சர் ஆயிடுச்சு. அப்போ நான் மூஞ்சி வந்து பஞ்சரான மூஞ்சியா? இல்லை நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிமா, இப்போ பிரைட்டு அப்படிங்கிறாரு. சரி விடுங்க அது என்னென்னு மாற்ற முடியுமா, ஆள் வரணுமா அப்படின்னு கேட்க, நான் மாற்றிடுவேன் அப்படின்னு விஜய் சொல்ல உடனே பார்க்குறாங்க கங்கா. உங்களால் மாட்ட முடியுமா? என்ன கோதாவரி அதில் இருக்கிறது 4 நட்டு போல்டு, இது மாட்ட முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. என் புருஷனாச்சே, என் புருஷனா கொக்கா அப்படின்னு கேட்க, என்னடி உன்னை நேரம் வரைக்கும் திட்டுனாருன்னு கோச்சுக்கிட்ட, இப்போ என் புருஷனா கொக்காங்கிற? அது அப்படி தான், அவரோட திறமையை நான் பாராட்டித்தானே ஆகணும். அது மாதிரி தாண்டி அங்கேயும் அடித்தார், அதுவும் அவரோட திறமை தானே. இருந்தாலும் நான் சொன்னேன்ல
கேட்கல. ஓ இப்போ உன்னோட பிரச்சனை உன் பேச்சா கேட்கலைங்கிறதானா? ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, நட்டு போலெல்லாம் எடுக்கிறாரு, டயரையும் கழட்டிடுறாரு, உள்ளுக்க விழுந்து விழுந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. கரெக்டாக அங்கே போலீஸ் வருதுங்க. ஒருத்தவங்களா பிடிச்சிக்கிட்டு வண்டியில் வருவாங்க இல்லையா, என்ன செக் பண்ணுவாங்க, கார் போகுது வருது, என்ன நீ யார், என்ன இங்கே நிற்கிற அப்படின்னு விரட்டிகிட்டே வராங்க. அதாவது விரட்டி விரட்டி பேசிக்கிட்டு அனுப்பிக்கிட்டு வராங்க. அப்புறமா இங்கே பக்கத்தில் வராங்க. வந்தகையோட என்னம்மா இங்கே நீங்கள் நிற்கிறீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்ல, இல்லை நாங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கோம் சாமி கும்பிட்றதுக்கு, வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா. வண்டி டயர் பஞ்சரா, என்னம்மா நடிக்கிறீங்களா அப்படிங்க. இல்லைங்க இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்புறமா சுற்றி வராரு. இங்கே வந்து நம்ம ஆளு கீழே உள்ளுக்க விட்டு டயரை மாற்றிட்டு இருக்காரு. மாத்தையில டேய் எந்திரா அப்படின்னு சொல்லி கம்பை வச்சு அடிக்கிறாங்களா, தட்டுறாங்க. மெல்ல எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சக்கையோட சுருங்குது கோவம் தலைக்கு. நம்ம விஜய்க்கு பார்க்குறாங்க. ஏங்க ஹலோ மரியாதை கொடுக்க மாட்டிங்களா? என்னையா நீ என்ன பெரிய இவனா, டிரைவருக்கெலாம் இந்த மரியாதை போதும் அப்படிங்கிறாங்க. ஏன் டிரைவர்னா மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு உலகத்தில் சட்டம் இருக்கா என்னங்க? அது என்னங்க டிரைவர்னாலே அப்படி ஒரு மட்டமாக இப்படி பேசுகிறாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, பிடிக்கல. ஆனால் விஜய் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. என்ன இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்க, 2 பொண்ணுங்களை தள்ளிக்கிட்டு வந்திருக்கியா அப்படிங்கல. கோவம் வந்துடுது, மறுபடியும் சட்டையை பிடிக்கிற கை வந்துடுது. ஆனாலும் அந்த போலீஸ் உடைக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. அப்புறம் பார்க்குறாங்க. சார் பஞ்சர் ஆயிடுச்சு, நாங்கள் கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறோம், அதான் நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாதியா, நீ வந்து ஏதோ தப்பானது பண்ணுற, 2 பொண்ணுங்களை தள்ளிக்கிட்டு போகிற அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறாங்களா, எதா இருந்தாலும் ஐயா கிட்ட வந்து பேசுங்க அப்படிங்கிறாங்க. சார் எல்லாமே வச்சுருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க. எல்லாம் வச்சுருந்தா எங்கேயா வச்சுருக்க அப்படிங்கிற எடுத்து காமிக்கிறாரு விஜய். எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓ இப்படி தப்பு பண்ணுறதுனால எல்லாமே டூப்ளிகேட்டாக பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கியா அப்படின்னு இதுக்கும் மடக்கு பிடிக்கும். என்னங்க சொல்கிறது, காவல்துறை ஒரு நேரத்தில் இப்படி தான் பண்ணுறாங்க, ஒரு சிலங்களாம் நல்லா தான் இருக்குது. அப்புறமா விஜய் பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, வந்து தலைவரை பாருவா வாயா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நான் ஒரு ஃபோன் போட்டு தட்டோம், ஃபோனெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வந்து தலைவரை பாருங்க அப்படிங்கிறாங்க. தலைவரா யார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.